வணக்கம் நேயர்களே. பண்டைய காலத்தினுடைய அகழ்வாராய்ச்சிகள் தொடர்பாக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது, அன்றைய காலங்களுடைய வளர்ச்சிகள் அல்லது அவர்களுடைய கலாச்சாரங்கள் எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாக பலவிதமான கருத்துக்களை நாங்கள் தேடி தேடி ஆராய்ந்து வருகிறோம். அந்த வகையில் தான் ஸ்பெயின் நாட்டின் ஹார்மோனா நகரில் ரோமானியர்களுடைய கல்லறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லறையில் கிடைத்த பொருட்கள் என்னென்ன என்பது தொடர்பாக இப்பொழுது ஒரு வீடியோ ஒன்று வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதான ஒரு குடம், அந்த குடத்துக்குள்ளே வைன் மதுசாரம் இருந்திருக்கிறது. அந்த மதுசாரத்தோடு இன்னும் சில பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மதுசாரம் வெள்ளை நிறத்திலால் ஆனது. ஆனால் இப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் அது ஒரு பழுப்பு நிறமாக அந்த பழுதாப்பன ஒயில் மாதிரி அந்த மாதிரி ரேஞ்சில் அது வந்துச்சுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள ஒரு சிலருடைய எலும்புக்கூடுகள் இருந்ததாகவும் நம்பப்படுகிறது. அது இருக்கிறது, நம்பப்படுகிறது என்பதை விட இருக்கிறது. அதற்குரிய காரணம் எவ்வாறு நம்பப்படுகிறதுன்னு சொன்னால், ரோமானியர்கள் தாங்கள் வாழ்கின்ற காலத்திலே ஒருவர் இறந்தால் அவரை மதுசாரத்துடன் அவருடைய உடலை சேர்த்து அடக்கம் செய்வதான ஒரு மரபு இருந்திருக்கிறது. ஏனென்றால் ரோமானியர்களுடைய வாழ்விலே ஒருவர் மதுசாரத்துடன் இணைந்து அவர் அடக்கம் செய்யப்படுவாரானால் அடுத்த ஜென்மத்திற்கு அவர் இலகுவாக செல்ல முடியும் என்றதான ஒரு நம்பிக்கை ரோமானிய மக்களிடம் இருந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதில் ரோமானியம் சார்ந்த சில விடயங்களை நாங்கள் தேடி பார்த்த பொழுது அது சொல்லப்பட்ட விடயம், நாங்கள் எவ்வாறு அடுத்த பிறவிக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்துவோம் எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் அந்த சாந்தி பூஜைகள் எல்லாம் செய்வோம் இல்லையா, ஆத்ம சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக பூஜை வழிபாடுகள் எல்லாமே செய்வோம். அது மாதிரி ரோமானிய மக்கள் மதுசாரத்தை அவருடைய உடலோடு சேர்த்து வைப்பார்களாம். அப்போ ரோமானிய கல்லறையில் கிடைக்கப்பட்ட அந்த குடத்தில் அவருடைய அந்த குடத்துக்குள்ளே அவர்கள் உடலை வச்சுட்டு மதுசாரத்தை வைனையும் வச்சுட்டு மூடப்பட்டிருந்திருக்கு. அது இப்பொழுது ஆராய வேண்டிக்கிட்ட பொழுது, அகழ்வாராய்ச்சியும் பொழுது அந்த குடம் கண்டுபிடிக்கப்பட்டதும் குடத்துக்குள் இருந்து வைன் பழுப்பு நிறத்தில் நல்லா பழுப்பு நிறத்தில் மாறி வைனும் அது எலும்புக்கூடும் அந்த உடல் எலும்புக்கூடம் மாறின நிகழ்வும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக ரோமானிய கல்லறைகள் இப்படி பல இருக்கலாம் என்ற விடயங்களும் இப்போ அகழ்வாராய்ச்சி மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது. ஹார்மோனா நகரில் ஸ்பெயினில் இந்த விஷயம் இடம்பெற்றிருக்கு. இப்போ இந்த ஸ்பெயின் நாட்டில் ரோமானிய மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். எனவே இப்பொழுது கிடைக்கப்படுகின்ற ஒவ்வொரு அகழ்வாராய்ச்சிகள் அல்லது தொல்பொருள் சின்னங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய முன்னோர்கள் மனிதர்கள் எவ்வாறு எல்லாம் வாழ்ந்தார்கள் என்பது தொடர்பான சில சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. இந்த மூட நம்பிக்கைகள் என்பதை தாண்டி அவர்கள் வாழ்வியலில் நம்பிக்கொண்டிருந்த பல விடயங்கள் இருக்கின்றன. இப்போ பாருங்கள், உடலை தகனம் செய்கின்ற பொழுது நாங்கள் இந்துக்கள் ஒரு மாதிரி இருப்பார்கள். உடலை அடக்கம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மதத்தவர்களும் ஒவ்வொரு விதமான பூஜை வழிபாடுகள் சாந்திகளை செய்வார்கள். ஆனால் ரோமானியர்கள் குடத்துக்குள்ளே உடலை வைத்து அதுக்குள்ளே மதுசாரத்தை ஊற்றி வைக்கின்ற ஒரு நடைமுறையை அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் உண்மையாக இருந்திருக்கிறது. அதை நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் எங்களுடன். நன்றி, வணக்கம்.